வணக்கம், வெல்கம் டு வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நமது வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சினுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது ஜனவரி 20 நடக்க இருக்குது. அந்த 20 நடக்க இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது டெய்லி நைட்டு 8 மணிக்கு நமது வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம்னா டெய்லி ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வீட்டில் இருந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கு இல்லை மணி ப்ராப்ளம் இப்படி என்ன விதமான உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீயாக படிக்கிறதுக்காக இந்த பேட்ச் இருக்குது. ஸோ இந்த பேட்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் 1க்கான ஷெடியூல், அந்த நீங்கள் என்ன படிக்கணும், ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி முதற்கொண்டு உங்களுக்கு அந்த ஷெடியூலில் இருக்குது. ஷெடியூலும் குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆப்டிடியூட் கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் எடுத்திருக்கோம். சுருக்குதல். இந்த சுருக்குதல் அப்படிங்கிறது உங்களில் சில பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸில் உங்களுக்கு ட்ரிக்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமானதாக இருக்கும். நீங்கள் பேசிக்லேருந்து படிக்கிறீங்க, இல்லை எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் இந்த வீடியோ ஆனாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு மேக்ஸ்னாலே சுத்தமாக வராது அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்க, நான் கொடுக்குறத பூரா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு 5 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குறாங்கன்னா அந்த 5க்கு 5 மார்க் உங்களால் கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம், அதுவும் பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வளவலன்னு இழுக்க விரும்பல, கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிருவேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? இந்த சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரூல் இருக்குங்க. இந்த ரூலை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ரூல் தான் எல்லாத்துக்குமான இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கே அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூல் தாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் பேசிக்லேருந்து சொல்கிறதுனால சொல்லியிருக்கேன். போர்ட் மாஸ், இந்த ரூல் தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. போர்ட் மாஸ். இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிறத நான் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இந்த போர்ட் மாஸ் படி தான் நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷனை இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்ட் மாஸ் இருக்கு இல்லையா? இந்த போர்ட் மாஸில் பி என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி, அதாவது ப்ராக்கெட்டை குறிக்குதுங்க இந்த பி. ஓகேங்களா? ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் 2 டேர்ம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 5 + 4 + 2 இல்லை 4/2 அப்படிங்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா போர்ட் மாஸ் விதிப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பி என்ன குறிக்குது? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நீ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணு அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்கிறதுக்காக தான் அந்த பி. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டை குறிக்குது. அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேர்மை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஓ அப்படிங்கிறது இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அதன் பிறகு போர்ட் மாஸில் இருக்கக்கூடிய டிவிஷன், டி எதை குறிக்குதுன்னா டிவிஷன். ஓகேங்களா? டிவிஷன். இப்போது ஒரு ப்ராக்கெட் இருக்குங்க. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்மை இது பண்ணுவோம். அதுக்கு பிறகு அது வரிசைப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனில் இருக்கிறத நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்போ 4 + 2 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டலை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் எந்த வரிசை வருது? டிவிஷன். அப்போ 4/2 அப்படின்னா டிவிஷனை நீங்கள் 2வது ஸ்டெப்பு பண்ணு அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்குது இந்த டி. ஓகேங்களா? வகுத்தல் இருக்கிறதா நீங்கள் அடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்ததாக இந்த எம் என்ன சொல்லுதுன்னா மல்டிப்ளிகேஷனை பண்ணு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத டிவிஷனை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இந்த எம் என்னது? மல்டிப்ளிகேஷன், பெருக்கலை பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ பெருக்கல். அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷன். பெருக்கலுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வருது? கூட்டல் வருது. அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன். இதில் கழித்தல் இருந்துன்னா சப்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் போர்ட் மாஸ் விதி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணுறீங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது டிவிஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அதன் பிறகு பெருக்கல் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதை கன்சிடர் பண்ணணும்.
பண்ணணும். அதன் பிறகு அடிஷன் இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணணும். கடைசியாக தான் நீங்கள் சப்ராக்ஷனுக்கு வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் ரூல். புரிஞ்சுதா? ரைட். அடுத்ததாக நம்ம போகலாம். இதுவே நம்ம என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பின்னங்கள் இருக்கு இல்லையா? இப்போ கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம நார்மல் பின்னமாக மாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது 2 1/3 2 1/3ன்னு ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது வந்து கலப்பு பின்னம். இந்த பின்னத்தை நீங்கள் நார்மல் பின்னமாக மாற்றினா என்ன பண்ணணும் தெரிஞ்சதான், இருந்தாலும் அகைன் சொல்கிறேன். 2 × 3 இது இந்த ரெண்டையும் பெருக்கணும். ஓகேங்களா? இந்த இங்கிட்ட தொத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கலப்பு பின்னம் இருக்கு இல்லையா? இந்த 2 × 3 ரெண்டையும் பெருக்கிறீங்க. 2 3 6 +1 இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பரோட கூட்டிடணும். அப்போ 2 × 3 6 6 + 1 = 7. கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படியே போட்டுறீங்க. 3 7/3. அப்போ கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 2 × இந்த சைடில் இருக்கிறத பகுதியோடு பெருக்கணும். பகுதியோடு பெருக்கினது வரக்கூடிய விடையோட தொகுதியில் இருக்கக்கூடியதை கூட்டணும். சரிங்களா? கடைசியில் அந்த கூட்டின தொகை கீழே பகுதியில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போடணும். முடிஞ்சுதா? அடுத்ததாக இதுவே 2 பின்னம் கொடுத்து இடையில பெருக்கல் குறி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருக்கல் குறி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக பெருகி போட்டுருங்க. 2 8 5 35 எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, டேரெக்டாக அப்படியே போட்டுருங்க. இதுவே 2 பின்னம் கொடுத்து இடையில கூட்டல் குறி கொடுத்துட்டாங்கங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கூட்டல் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இந்த 2 × 5 ஓகேங்களா? என்னது 2 5 10. இதை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறீங்க. 3 × 4 3 × 4 என்னது? முன்னாங்க 12. அதன் பிறகு இது டைரெக்டாக நீங்கள் பெருக்கணும். ஓகேங்களா? 3 × 5 3 5 15. அப்போ 10 + 12 22 / 15 இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டு சொன்னேன்? 2 பின்னங்களுக்கு நடுவில் பெருக்கல் இருந்தால் எப்படி பண்ணணும், 2 பின்னங்களுக்கு நடுவில் உங்களுக்கு கூட்டல் இருந்தால் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதுவே 2 பின்னங்கள் இருக்குன்னா அந்த 2 பின்னங்களுக்கு இடையில் கழித்தல் இருந்தால் என்ன பண்ணணும்? இதுவே தான் நம்ம கூட்டலுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் கழித்தலுக்கு. சரிங்களா? ஸோ குறுக்கு பெருக்கல் 2 1 / கீழே இருக்க இது ரெண்டையும் பெருக்கி போட்டணும் 2. அங்கே கூட்டல் இருந்ததுனால இங்கே கூட்டல் போட்டோம், இங்கே கழித்தல் இருந்ததுனால கழித்தல் போட போகிறீங்க. முடிஞ்சுதா? ஸோ ரைட். இதுவே 2 பின்னங்களுக்கு இடையில் வகுத்தல் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுருங்க. 1/4 இந்த இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வகுக்கிறதுக்கு இதை தலைகீழியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே பின்னத்தை மாற்றணும். இன்ட்டு போட்டு இதை 4/1ங்கிறத 1/4ன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 1/14 அப்படின்னு போட்டுக்கிற வேண்டியதான். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு பேசிக் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு சம் செய்ய போகிறேன். இந்த சம்முக்கு நீங்களும் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரைட்டுங்களா? ஸோ எடுத்துக்காட்டு கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 20 + ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 6 × 3 கழித்தல் 10/5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த சம்மை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் விதியை யூஸ் பண்ண போகிறோம். போர்ட் மாஸ் விதியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பி ஃபார் ப்ராக்கெட். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கன்சிடர் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே கன்சிடர் பண்ணல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷனை கன்சிடர் பண்ணணும். அப்போ 20 + 8 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 × 3 ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல் 10/5 நமக்கு இங்கே என்ன வரும்? 2. முடிஞ்சுதா? அடுத்ததாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். 8 × 2 ப்ளஸ் இது என்னது? 6 3 18. அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வருமா? 18 - 2. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம செய்யணும். சரிங்களா? அப்போ போகும்போது 20 ப்ளஸ்